ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி இந்த மெக்கரோனி சீஸ் தான் செய்ய போகிறேன். இது நான் ரெடிமேடாக நம்ம வாங்கினது. இது சூப்பர் மார்க்கெட்டில், கீல்ஸில், ஆர்பிகோ எல்லாத்துலேயும் இது இருக்குது. இது வாங்கலாம். இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். இது எந்த ஸ்டைலில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன், எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ளே சேர்க்குறோம். இது தாராளமாக 2 பெரிய ஆட்களாக இருந்தால் 2 பேர் சாப்பிடலாம். சின்ன குழந்தையில இருந்தால் 3-4 பேர் சாப்பிடலாம். இப்போ இதை நான் இதுக்கெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் அவிய விடுவேன். நான் இதுக்கு உப்பு சேர்க்கல. இதில் ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க. அந்த பவுடரில் சீஸ், உப்பு எல்லாமே இருக்குது. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு கிளறி கொண்டு இது கொஞ்சம் நின்று அவியும். உடனே அவியாது, கொஞ்சம் கவனமாக அவிச்சு எடுக்கணும். இப்போ இதெல்லாம் அவிய விட்டு இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துட்டு இன்னும் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் பட்டர் கொஞ்சம் 1.5 மேசக்கரண்டி பட்டர் சேர்த்து இந்த லீக்ஸ் கேரட்டெல்லாம் அதுக்குள்ளே சேர்க்குறேன். தேவையான வேறு மரக்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த மரக்கறிகளுக்கு அளவான உப்பு சேர்க்குறேன். நான் உப்பும் பார்த்து சேர்க்கணும். அந்த பவுடரில் அதுக்குள்ள இருக்கிற ஒரு பவுடர் இருக்குது. அந்த பவுடரில் உப்பு, சீஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த மெக்கரோனியை நான் அதில் சேர்த்து நல்லா இந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேவையான நிறைய மரக்கறிகள் சேர்க்கலாம். பீன்ஸு சேர்க்கலாம், கேப்சிகம் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சேர்க்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அவங்களுக்கு விருப்பமானதுகள் சேர்த்துக்கலாம். நான் வெஜிடேரியனாக தான் செய்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதுக்கு கொஞ்சம் பெப்பர், காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் சேர்க்குறேன். தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ், தனி மிளகாலாம் சேர்த்துக்கலாம். இது பெப்பர் மட்டுமே நான் சேர்க்குறேன். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பவுடர் தந்துருக்குறாங்க. அதுக்குள்ளே நான் சொன்னேன் உப்பு, சீஸ் எல்லாம் இருக்குது. சில பேர் இந்த வெஜிடபிள்லாம் சேர்க்காம இதை அவிய விட்டு அந்த பவுடரை விட்டுமே சாப்பிடுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் செய்யலாம். இப்போ அந்த பவுடரை நான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். அது ஒரு கேரட்டுண்டா கலருக்கு இருக்கும், ஆரஞ்சு கலருக்கு இருக்கும். இப்போ இதில் எல்லாம் இருக்குது. உப்புலேருந்து சீஸ்லேருந்து எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் பாஸ்தா சாஸ்ன்ற சாஸ் இருக்குது. அதில் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்க போகிறோம். அது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணலாம். அது சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் அதில் கொஞ்சம் காரம் இருக்குது. அது ஸ்பைசியான பாஸ்தா சாஸ் தான் இது. இதில் ஒரு மேசக்கரண்டி அளவு நான் இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் சேர்க்கலாம், அதுவும் சேர்த்துக்கலாம். அதில் ஸ்பைசியான சாஸ் இருக்குது, அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இந்த சீஸ் பவுடர்லாம் கலந்தபடியாக டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன வீடியோலாம் நான் போட்டு உங்களுக்கு நான் காட்டுவேன். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் போட்டு காட்டுறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.